ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். மகேஸ்ரீ டெய்லரிங் கிளாஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, க்ரீன் வித் பிங்க் ஒரு saree, அழகான ஒரு சாரியில் நம்ம டிசைனர் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாரியில் ப்ளவுஸ் வந்து ப்யூராக பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டிசைன் லைட் மைல்ட் டிசைனில் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சாரியிலிருந்து கொஞ்சம் அந்த க்ரீன் கலரை கட் பண்ணி எடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்க போகிறோம். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் சரியான அளவு கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட கிளாத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கோம் எல்லா சைடும். ஏன்னா பிகினர்ஸ் வந்து ரெண்டு மெட்டீரியலையும் ஒரே அளவு கட் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறப்போ லைட்டாக மிஸ்டேக் வந்துச்சுன்னா சுருக்கடிக்கும். இந்த மாதிரி வந்து லைனிங் கிளாத்தை வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு நல்ல பீஸில், அதாவது ப்ளவுஸ் பீஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் பிட்டையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுடிதார் கேன்வாஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஒன் சைடு வந்து பசி இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அயன் பண்ணால் கிளாத்தில் ஒட்டிக்கும். நான் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 மீட்டர் 1 மீட்டரும் கூட நம்ம உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா பேக் தட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் வச்சு டபுளாக ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹைட்டை. இப்போ அதில் தான் வந்து நம்ம டிசைன் வரைஞ்சிட்டு நம்ம அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து எப்படி டிசைன் வரையுதுன்னு பார்க்கலாம். நம்ம நெக்கோட அகலம் 2.25 இன்ச் எனக்கு தேவைப்படுது. உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. உயரை வந்து கரெக்டான நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற கரெக்டான உயரம் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 9.5 இன்ச் தேவைப்படுது. நான் வச்சு மார்க் பண்ணி இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். இதில் தான் வந்து நம்ம இது வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ஹைட்லேருந்து ஒரு 2 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் உள்ளே வர மாதிரி குளிச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் வெளியே வர மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம அந்த 2 இன்ச் மார்க் பண்ணோம்லங்க, அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க. இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. ஃப்ரீ ஹேண்டாக தான் நம்ம வரைய போகிறோம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து கீழே இழுத்து விட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம வரைஞ்சதுலேயே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீ ஹேண்டாக தான் வரைய முடியும். இதுக்கு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம அகலமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேன்வாஸை வச்சு அகலமாக வச்சுக்கலாம். அதாவது இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு அகலமாக தெரியணும் அப்படின்னா. நம்மளுக்கு இல்லை இன்னும் இதை விட சார்ட்டாக வேணும்னா நம்ம அந்த அகலத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 to 1.25 இன்ச் வச்சுருக்கேன் அகலம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான நெக்காக வரைஞ்சிடலங்க, அதுக்கு வந்து நம்ம ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நான் எப்படி இதில் கேன்வாஸில் வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான நெக்கோட இறக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளாத்தில் வச்சு டிசைன் பண்ணி அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட போகிறோம். ஓப்பனாக இருக்காது. இங்கே பாருங்கள், இந்த பீஸ் இருக்குல்லங்க, இதை கட் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம கரெக்டான அளவு. கட் பண்ணிவிட்டு நெக்கு வந்து அகலமாக போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபுல்லாக இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்கு வந்து நம்ம அயன் பண்ணுறப்போ அகலமாக போகாது. இப்போ நம்ம ஒரு குட்டி பீஸு சென்டரில் கட் பண்ணலங்க, இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேரீலிருந்து நான் கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அகலம் வந்து கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம அயன் பண்ணால் இந்த சென்டரில் வந்து இந்த ஜாயிண்டிங் தெரியும். நம்ம இப்படி இந்த மாதிரி கிராஸாக வச்சு அயன் பண்ணோம்னா அந்த ஜாயிண்டிங் வந்து தெரியாது. அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி வச்சு கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. பார்த்திங்கன்னா சைடில் போயிடும் அந்த கிராஸ், சென்டரில் வராது. அதுக்காக இப்படி வச்சு அயன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வேறு கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாயின் போடாமே வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு இல்லை சுற்றி வர வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுக்க போகிறோம். அதே மாதிரி அந்த நம்ம ஒரு சென்டர் பீஸ் கட் பண்ணி வச்சு பாருங்கள், அதை வந்து நம்ம பிங்க் கலரில் வந்து வச்சு இது பண்ணிவிட்டு மேலே வந்து 1/2 இன்ச்சும் சைடில் ஃபுல்லாக வந்து 1 இன்ச்சு வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அயன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டிசைன் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு லூப் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு 1.5 இன்ச்சில் கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அந்த சேரீலிருந்து கட் பண்ணலைங்க ப்ளூ கலர் ஆப்போசிட் கலர், அதில் இப்போ வந்து நான் 1/2 இன்ச்சு அகலத்தில் வந்து நம்ம பிடிச்சிக்க போகிறோம். மீதி இருக்கிற பிசிறியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம்.
கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு நீடில் நிறையா த்ரெட் வர மாதிரி நூல் கோர்த்து லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம். இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு கார்னரில் குத்தி எடுத்துட்டு அந்த நூலை வந்து ரெண்டாக பிரித்து நம்ம ஊசியை வந்து திருப்பி விட்டோம் அப்படின்னா அது நாட்டு விழுந்துடும். இந்த மாதிரி நம்ம கோர்த்தி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அழுங்காமல் பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட்டு வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். கார்னர் கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் நாட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா நாட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக நம்ம டிசைன் கொடுக்கறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம அந்த பிங்க் கலர் பீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதில் தான் வச்சு இந்த நாட்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா லைனிங் கிளாத்தை கீழே வச்சுட்டு மேலே வந்து நம்ம அந்த அயன் பண்ணி எடுத்தோம்லங்க அதை வச்சுட்டு நம்ம அந்த 1/2 இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டிச் பண்ணுறப்ப கேன்வாஸ் மேலே வந்து தையல் விழுகக்கூடாது, நம்ம கிளாத் மேலே தான் விழுகணும். கேன்வாஸை விட்டு அப்படியே ஒட்டின மாதிரி அடித்து எடுத்துக்க போகிறோம். மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், சைட்லலாம் வேண்டி தேவையில்லை. இந்த மாதிரி அதை கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நம்ம வந்து ஜக்கா போட்டுவிட்டா திருப்பிற்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டு நம்ம வந்து கேன்வாஸ் அந்த லைனிங் கிளாத்தை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டோம்னா அது நம்மளுக்கு வந்து கேன்வாஸ் தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் பீஸ் மேலே தையல் போட்டுக்கிறோம். கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு நல்லா நீட்டாக அந்த லைனிங் கிளாத் வந்து தெரியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் மட்டும் அடிங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊசி குத்திட்டு இந்த பக்கம் திருப்பிட்டிங்கன்னா நல்லா சேஃபாக நல்லா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்து நல்லா கார்னரில் நம்ம எவ்வளோ கார்னரில் போட முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஊசியோட தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் நாட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை வந்து நம்ம லைனாக வந்து இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சைடில் நம்ம 1 இன்ச் விட்டுருப்போம்ல, அதுக்கு வந்து பதிவு தையல் மாதிரி போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீட்டாக வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம அந்த லூப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து அப்படியே லைட்டாக ஆஃப் கர்வல் வர மாதிரி அந்த டிசைன் நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அந்த டிசைன் மேலேயே வச்சு நம்ம அடிச்சுக்க போகிறோம். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க. பிகினர்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்பீடாக அடிச்சிங்கன்னா அந்த சேஃப் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்படியே திருப்பி அடிச்சுட்டு வந்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கறனால நல்லா அழகாக அது வந்து வளைஞ்சு கொடுக்கும். அடுத்ததும் பதிவு தையல் நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம அந்த 1/2 இன்ச் கேப் விட்டு நம்ம எவ்வளோ லூப் அகல வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு மறுபடியும் நம்ம அகல விட்டுட்டு மறுபடியும் அடுத்த லூப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாம் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பொறுமையாக செய்யுங்க. நம்ம அந்த கேப் வந்து கரெக்டாக ஒரே அளவு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நீட்டாக அழகாக வரும். இல்லை நீங்கள் வந்து லூப் வந்து அகலமாக எடுத்திருக்கீங்க, அகலமாக வேணும்னு சொல்லிட்டு அகலமாக எடுத்திருக்கீங்கன்னா அந்த நீங்கள் லூப் எந்த அகலத்துக்கு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து 2 லூப்புக்கு உண்டான கேப்பு விடுங்க. இதெல்லாம் நம்மளோட டேஸ்ட் தான். நம்ம அதிகமாக வேணும்னா நம்ம அதிகமாக விட்டுக்கலாம். இல்லை எனக்கு 3 லூப் போதும் அப்படின்னா நம்ம 3 லூப் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் சுருக்கமாக வர மாதிரி இருக்கும். லைட்டாக நம்ம வச்சு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வச்சுட்டு அயன் பாக்ஸ் வச்சு லைட்டாக அயன் பண்ணி கொடுத்தோம்னா அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்னொரு லூப் வச்சுக்கிறான்னா நம்ம வச்சுக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிறனால நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மெஷர்மெண்ட் மாறும். ஏன்னா ஒருத்தர் வந்து லோ நெக் போடுறாங்க அப்படின்னா நெக் இன்னும் இறக்க வர்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வைக்கிறதுக்கு வந்து பிளேஸ் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு 3 லூப்ஸ் தான் வைக்க முடியும். இல்லை நம்ம வந்து கொஞ்சம் மேலே நெக் வச்சு போடுறவங்களா இருந்தால் ஒரு 4 லூப்ஸ் வைக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சைடில் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஓவர்லாக் எடுத்து போட்டுட்டு நம்ம அந்த டிசைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து அட்டாச்சு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கேன்வாஸ் வந்து வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு நம்ம சைடில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராஸாக தான் வச்சு அயன் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நல்லா அழகாக வந்து கிளாத் வந்து நல்லா மடிஞ்சு வரும் நம்ம தையல் போடுறதுக்காக. இதே வந்து நீங்கள் நேராக வச்சு அயன் பண்ணிங்கன்னா இந்த பெண்டிங்லாம் வந்து கரெக்டாக வந்து மடித்து கொடுக்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி சிரமமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுங்க. இந்த மாதிரி அந்த பெண்டாக இருக்கிற இடத்த மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மடிஞ்சு வரும். நான் வந்து கிராஸாக வச்சு அயன் பண்ணிக்கிறனால அப்படியே வச்சு அடிச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட சென்ட்ரா, அதாவது நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல நெக்கோட அகலம், அது சென்டராக வச்சு ஒரு லைட்டாக ஒரு ஜக்கா பண்ணிக்குவோம். அதே மாதிரி நம்ம
பேக் தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கலாங்க, அதுலேயே ஒரு ஜக்கா ரெடி பண்ணிவிட்டு இது ரெண்டையும் வந்து நம்ம ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம வந்து உள் பக்கமாக வச்சு அடிக்க போகிறோம், அதாவது லைனிங் கிளாத் மேலே வச்சு அடிக்க போகிறோம். இது வந்து நகராமல் இருக்கிறதுக்காக சென்டராக வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்காக, அதாவது பின் பண்ண தேவையில்லை, ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஒரு பெரிய ஸ்டிச்சாக வந்து போட்டுக்கலாம். சென்டர் மார்க் பண்ணி கரெக்டாக வச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து நகர்ந்து போகாமல் இருக்கும். போட்டுட்டு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து கேன்வாஸ் மேலே தையல் விடக்கூடாது, அந்த கிளாத் மேலே தான் தையல் விடணும். அப்படியே நம்ம அந்த அதே ஷேப்பில் நம்ம ஊசியோட தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக பொறுமையாக இது பண்ணணும். அந்த பெண்டிங்லலாம் வந்து லைட்டாக ஸ்டாப் பண்ணி இது பண்ணோம்னா சேஃப் அழகாக எடுத்து கொடுக்கும். இங்கே பாருங்கள், நம்ம அந்த கேன்வாஸ் வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கிறதுனால நம்ம நெக்கு வந்து அகலமாக போகாது. அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி அகலமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு எதுக்காக கட் பண்ணால் நல்லா சேஃப் வந்து நம்மளுக்கு திருப்பி தைக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும், இல்லைனா சுருக்கமாக வரும். இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி நம்ம அந்த கார்னரில் வந்து ஊசியோட தையல் போட்டுக்க போகிறோம். நம்ம என்ன கலர் கிளாத்து ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த கலர்லேயே வந்து நம்ம நூல் சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைனா பிங்க் கலரில் இப்போ ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப இதாக கிடைக்கும், பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான நெக்கு. எந்த ஒரு வேலையுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும். இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த நெக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சீக்கிரம் வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அந்த கார்னரெலாம் வந்து கரெக்டாக இழுத்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அந்த மாதிரி பொறுமையாக பிகினர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கள். சேஃப் அழகாக திருப்ப வரும். நம்ம நல்லா ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு பார்த்தோம்னா சேஃப் வந்து அழகாக வரும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு நம்ம கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு நல்லா இப்படி ஒரு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி கார்னரில் தான் போடணும். இதுக்கு மேலே நம்ம லேஸ் வைக்க போகிறோம். அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டு நல்லா எடுத்துகிட்டு நம்ம இந்த சென்டர் பீஸ் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் அட்டாச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே லேஸ் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கிளாத்தோட சென்டர் பாயிண்ட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ண கிளாத்தோட சென்டர் பாயிண்ட்டும் ஈக்குவலாக வர மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கலாம். அதே மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சுட்டு இந்த 2 பக்கம் கார்னர்லேயும் ஒரு பின் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நெக் வந்து அகலமாக போயிடும். கரெக்டாக இந்த பின் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம பின் பண்ணிட்டோம்னா நகராமல் இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக நம்ம அந்த டிசைன்லேருந்து அடித்தா போது ஊசி தையல் வந்து லைட்டாக கொடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை முடிச்சுட்டு அந்த பின்னை நம்ம எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு 2 சைடும் நம்ம இப்போ லேஸ் வைக்க போகிறோம். இந்த லேஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம சேரீயில் வந்து காப்பர் கலர் இருக்கிறனால நான் இந்த லேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்துட்டு இந்த பெண்டிலெலாம் லைட்டாக வளைச்சி கொடுத்திங்கன்னா அழகாக வரும். அவ்வளோதான். இதை அடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 ஸ்டிச் போட்டால் தான் நம்மளுக்கு தூக்காமல் இருக்கும், இல்லைனா லேஸ் வந்து தூக்கிட்டு இருக்கும், படிஞ்சு வராது, படிஞ்ச மாதிரி வராது. 2 தையல் போட்டிங்கன்னா தான் படிஞ்சு வரும். அதே மாதிரி சேம் இந்த பக்கம் சைடு வந்துட்டு நம்ம லேஸை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகலமான லேஸ் அடிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடிக்கணும். பிகினர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்காக இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சது 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம வச்சுட்டு அந்த சேஃபில் கரெக்டாக சேஃப் பண்ணி அடித்தோம்னா அழகாக அந்த சேஃப் கொடுக்கும். அப்புறம் செகண்ட் தையல் போடுறப்போ கூட நம்ம ஸ்பீட் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த கார்னர் தையல் போடுறப்போ கூட ஸ்பீட் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது போடுறப்போ கொஞ்சம் மெதுவாக அடிங்க. ஓகே, இங்கே பாருங்கள் அழகான டிசைன் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து கிளாத் ஃபினிஷ் பண்ணுறக்காக ஒரு கிளாத்தை வச்சு மடிச்சடிச்சுக்க போகிறோம். அந்த டிசைனுக்கு வந்து நம்ம மடிச்சடிச்சோம்னா ரொம்ப மொந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு தனியாக இப்படி ஒரு பீஸ் வந்து அட்டாச்சு பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சில் பீஸ் கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ஸ்ட்ரெயிட் பீஸாகவே வைக்கலாம், இது கிராஸ் பீஸ் தேவையில்லை. மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டுட்டு பின்னாடி நம்ம மடித்து எவ்வளோ அகலம் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம அடிச்சிட்டோம்னா ப்ளவுஸ் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எந்த அகலத்துக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிச்சோம் அப்படின்னா பேக் தட்டு அழகான ஒரு டிசைனோட ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா டிசைனுக்குன்னு நம்ம தனியாக எந்த கிளாத்துமே இல்லாமல் நம்ம சேரீயில் இருக்கிற அந்த கொஞ்சம் பீஸை வச்சே ஒரு அழகான டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ளவுஸ் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.